கொஞ்ச நாள் திருவிழா கூட உலகமே ரெண்டு மாதிரி இருக்குது. இதெல்லாம் நான் தான் பண்ணனே தெரியல. எங்கடா சுத்தி சுத்தி பாக்குற? உன் கையில இருக்க என்ன பாடுறா? எருமை ஏன்டா காலையிலே கத்தினுக்குற? நைட்டெல்லாம் ஃபோன் பார்க்க வேண்டியது, காலையில 10 மணிக்கு எழுந்திக்க வேண்டியது. எருமை எருமை அப்படின்னு தான் இருக்கும் அந்த ஃபோன்ல. கனவுலாம் இல்ல, நிஜமே நான் தான் பேசுறேன். அது எப்படியோ பேசுறேன். அது இதனால தான் பேசுறேன். உனக்கு பாத்ரூம் வந்தா நான் ஏன்டா வரணும்? அதுவும் சில நேரம்லாம் அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது. எதுக்கு வந்தோடனே மறந்துட்டு என்ன நோண்டிட்டு இருக்க? ஒரு சில வாட்டி என்ன தின்னுவியோ. சை, இது மட்டும் இல்லடா, என்ன எவ்வளவு கொடுமைப்பட்டிருக்கு தெரியுமா? என்ன பண்றதோ புருஷன் பொண்ணை சொல்றீங்க. நீ என்ன அதுக்கு மேல கொடுமைப்படுத்துற? நான் என்ன கொடுமைப்படுத்தேன்? உங்களை ஏதாவது சொன்னா நானும் யூஸ் பண்றேன். அப்படியாடா? நீ என்ன எவ்வளவு நேரம் யூஸ் பண்றேன்னு சொல்லு. இன்னும் ஒரு இடத்துல 9 மணி யூஸ் பண்ணுவேன். டேய் என்னால காரி துப்ப முடியாது, எல்லாம் உன் மூஞ்சிலே துப்பிடுவேன். தூங்குற நேரம் தவிர 14-15 மணி நேரம் என்னதான் யூஸ் பண்ணிட்டு இருக்க? சரி, சார்ஜ் போடும்போதாவது யூஸ் பண்ணாம இருக்குன்னு பார்த்தா அப்பயும் யூஸ் பண்ற. அந்த டைம்லலாம் எவ்வளவு ஹீட் ஆகும் தெரியுமா? நானு என்ன பண்ண சொல்லுங்க. எனக்கு சில கண்டிஷன்லாம் இருக்கு. அந்த கண்டிஷன் நீ ஒத்துக்கிறேன்னா நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கண்டிஷன்ஸா? என்ன கண்டிஷன்ஸு? இதுதான் உன் கண்டிஷன்ஸா? இதுக்கு நீ எனக்கு செத்துன்னு ஒரே வார்த்தை சொல்லியிருக்கலாமே. அதுவும் இஷ்டம். மச்சான் டேய் புள்ளா, மச்சான் யோகாவா? மச்சான் டேய் என்ன மேட்ரு? அது உன் ஃபோனுக்கு பண்ணாம அம்மா ஃபோனுக்கு பண்ணீங்க? என்ன சொல்ல விடுறா. சரி சொல்லு. ஒரே நிமிஷம். டேய் டேய் மச்சான், நான் சொல்றது கத்தாம கேளுடா. என்ன மச்சான் ஒரு ஆவாசா இருக்கு? டேய் என் ஃபோன் பேசுதுடா. ஃபோன்னா பேசுறதுக்கு தான். டைமிங் புரியாம கவுண்ட் பண்ணானே. டேய் சீரியஸா சொல்லிட்டு இருக்கான்டா, என் ஃபோன் அதுவாவே பேசுதுடா. மச்சான் காலையே கூப்பிட்டு கலாயிரியா? டேய் என்ன பார்த்தா உனக்கு கலாய்க்கு வந்ததாரா? நான் ஃபோன் யூஸ் பண்ணி ரொம்ப கொடுமை பார்த்தேன். நான் இப்போ அது போகிற கண்டிஷனாக நான் ஒத்துக்க தான் கம்முட்டு இருக்குமா? அது போட்ட கண்டிஷனாக நீ கேட்டா நீ இப்படி பேச மாட்டடா. பாத்ரூமுக்கு போகிறது கூட தான் காலையில் சொன்னால் அதை பார்க்கக்கூடாதான், குளிக்க போகும்போது உள்ள போய் பாட்டு போடக்கூடாதான், சார்ஜ் பண்ண 20 கிலோ கம்மியாக கூடாதான். ஒரே ஆள் வந்தாக்கணும், அந்த ஒரே ஆளாக கரெக்டாக இருந்துச்சுமா. ஒரு நாளைக்கு 4 5 மணி தான் யூஸ் பண்ணணுமா, அதுவும் 10 மணி யூஸ் பண்ணக்கூடாதா. ஒரு டெம்பரில் ஒரு ஸ்கேட் வந்தாலும் புது டெம்பர் மாற்றமா. இதனால நான் விட்டுருவோம்டா. கடைசி ஒரு பெரிய நிறுத்தி கொடுத்துடா. வீப்பே யூஸ் பண்ணாத வச்சுடா. இவ்வளோ கண்டிஷன் அதெல்லாம் போட்டு நான் காலிலேருந்து அவஸ்தை போட்டுறேன். உன்னை பார்த்தா எனக்கு கலாய்க்கு வந்ததாரா? வா சூப்பர்ரா. எவ்வளோ நாள் மச்சான் ப்ராக்டிஸ் பண்ணுகிற? அந்த ஃபோன் தான் சாவடிக்கிறான். இவனை கூப்பிட்டா இவன் அதுக்கு மேலே நம்மளை சாவடிக்கிறாங்க. அவனை இருந்தா வரேன். ஏண்டா என்கிட்ட கேட்டிருந்தா நானே அவங்ககிட்ட சொல்லியிருப்பேனடா. நீ ஏன்டா இவ்வளவு நேரம் மூச்சு பிடிச்சி பேசுற? டேய் நீ என்னடா பண்ணுகிற? இது குர்ரா இப்போ பேசும் பாடுறா. டேய் வர ஃபோன் பார்த்துருமா பைத்தியம் ஆயிட்டுறடா. கரெக்ட் ப்ரோ. கரெக்டா? ஹாய் ப்ரோ. கட்டாதடா. என்னடா அது பேசுது? இதெல்லாம் நான் காலையில இருந்து சொல்லுகிறேன். இதே எப்போ தந்துடா? மச்சான் காலைல ஏன் செப்போ ஆரம்பிச்சதுடா. இப்போ என்ன பண்ண போற? சத்தி மனுத்தலாம் ஏதாச்சும் பண்றாடே. என்ன மச்சான் நான் போய் பேசுறேன். போன் சார், என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல ரொம்ப நல்லா பையன் சார். எனக்காண்டி என்னென்னா பண்ணுவான். இவங்க இது மாதிரி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது தப்பு தான். ஆனால் நான் இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் சார். எனக்காண்டி ஒரு வாட்டி மனுஷன் சார். நீயும் கேள்வி கேட்டவன், நீ அவனை சேர்ச் பண்றியா? அது மட்டும் இல்ல, நீ அடிக்கிறப்ப ஒன்றும் அவன் நல்லவெல்லாம் கிடையாது. உனக்கு இப்போ நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இன்னைக்கு ஒரு நாள் வண்டியில் பெட்ரோல் இல்லை, காசு நீ போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டியா அவன்கிட்ட?
அன்னைக்கு நான் அவன் காசே இல்லைன்னு சொல்லிட்டு உருட்டினான் ஞாபகம் இருக்கா? ஆமாம்மா. ஆ, அன்னைக்கு அவன்கிட்ட 10,000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சு. மச்சான் அது போய் சொல்லுடா. நான் ஏன் முன்னாடி போய் சொல்ல போறேன்? அது நம்மள பிரிய ட்ரை பண்ணுதுடா. டேய் நீ என்ன நம்பி அதை நம்புறியாடா? சார் உண்மை தான் நம்புகிறேன். ஃபோன் சார் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் சார், எனக்கு தெரியும். நீ என்ன எனக்கு இவ்வளோ நம்புற? ஆனா உங்க அம்மா அவங்க சாப்பாட்டுல விஷம் வச்சலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. விஷமா? என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்போ. டேய் என்னடா சொல்லுது? மச்சான் அது ஏதோ அம்மா நீங்க விளையாட்டு சொன்னாங்கடா. விளையாட்டுக்கா? என் ஊர்ல அவன் விளையாட்டா பேசுறான் உங்களுக்கு? என்னம்மா? ஏண்டா அப்படி அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு உள்ள என்னதான்டா பண்ணுவீங்க? பாவம், அதுக்கு மட்டும் வாய் இருந்து அழும். ஃபோன் எங்க இருக்குது? இவன்தான் இருக்கிறான். என்னப்பா சொல்ற? அம்மா என்ன சொல்லுமா? ஒன்றும் இல்லைப்பா, கடைக்கு போயிட்டு இந்த பொருளெல்லாம் கொஞ்சம் வாங்கி வந்துரு. என்னால கடைக்கு போக முடியாது. அப்படியா? நீ போலனா அப்பா என்ன கால் பண்ண சொன்னாரு. போறேன் காசு கொடுங்க. ஆல்ரெடி உன் ஃபோனுக்கு அனுப்பியாச்சு. மா ஃபோன் தான் தூக்க முடியாதுமா. டேய் காமெடி பண்ணாம போடா. இவரு ஃபோன் எடுத்துட்டு போக மாட்டாராம். சீரியஸாமா? அப்புறம் குலா சாப்பாடு உனக்கும் சேர்த்து செஞ்சிடுறேன், இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடு. எங்க மேலையா? மச்சான் இப்போ என்னடா பண்ண போற? டேய் மச்சான், கொஞ்ச நேரத்தை அதை பற்றி பேசாதடா. இவனுங்க இன்னும் நம்ம சீரியஸாக எடுத்துக்கல போலியே. நம்ம வேலையை காட்ட வேண்டியது தான். இவன் எங்கே போனா? ஏய் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? மச்சி நீயே பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுறா, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். டேய் 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 ஏன் நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க? உனக்கு என்னடா அங்க அசிங்கப்பட்டது நான் தானே. நான் எதெல்லாம் மாத்திரம்டா. ஆனா போன்ட்ட சவுண்ட் தான் மூக்க மூட்டு போதா பாத்தியா? அதை மட்டும் என்ன மறக்கவே முடியலடா. அந்த மூக்கம் உங்களுக்கு காரணம் உன் ஃபோன் கிடையாது, நான் தான்டா. நீயா என்னடா சொல்ற? ஃபர்ஸ்ட் ஃபோன் தரா, செகண்ட் எந்திரா. சி ஆனா நான் எனக்கு ஸ்மெல் வரல. இப்போ அதோட முக்கியம். ஆமாடா. ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை? நான் அவனை காசு கொடுத்து வாங்குறது என் இஷ்டத்துக்கு ஒன்று யூஸ் பண்றதுக்கு, உன் கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது. ஆனா ஊர்ல எவனும் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் அவன் வச்சிருக்காங்க, எல்லாரும் அவன் யூஸ் பண்றானுங்க. ஏதோ நான் மட்டும் தான் அவன் யூஸ் பண்ணி கொடுன்னு பத்துற மாதிரி என்ன வந்து சாவச்சிட்டு இருக்க? இதோ இவன் கூட தான் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுவான். இவன் கூட அப்படி பண்ணலையே. இப்போ எனக்கு இதெல்லாம் இல்லை. கடைசியாக கேட்குறேன், என்னால் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க முடியுமா முடியாதா? முடியும். நீங்க கண்டிஷன்லாம் ஒத்துக்கிட்டா. இதான் நான் பேசுறேன். ஃபோன் சார் அவனே உங்களுக்கு கொடுமைப்படுத்துறீங்க. ஊர்ல எவனும் பண்ணிட்டான். ஊர்ல இருக்கவங்க மேல நல்லா அக்கறை காட்ட முடியாது. என்ன வச்சிருக்க அவங்ககிட்ட தான் அக்கறை காட்ட முடியும். எது இப்படி காட்டுற இது அக்கறையா? இல்லை நான் பேசுறேன். உங்க கூட தான் ஃபோன் சார் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றான். இந்த ஒரு வாட்டி அவன் மன்னிச்சிருங்க. என் பிரச்சனையே அதான்டா. அவன்கிட்ட அவங்க அப்பா அம்மா கூட அவன் எப்போ கடைசியாக சிரிச்சு பேசினான்னு கேளு. நான் எப்போ அவன் கையில் வந்தனோ அப்போயே அவன் வாழ்க்கை இந்த ரூம்லேயே போக ஆரம்பிச்சிச்சு. ஏதோ ஹாஸ்டலில் இருக்க மாதிரி இருப்பான். சாப்பிட்ற டைம் கரெக்டாக போய் சாப்பிடுவான். திரும்பி உள்ளே வந்து என்ன தான் நோண்டிகிட்டு இருப்பான். இதை தான் போன 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கான். காலேஜுக்கு போகிறான்னு தான் பேர், ஆனால் அங்கேயும் போய் என்ன தான் பார்த்துட்டு இருப்பான். இவனோட அம்மா இவன் கூட பேசணும்னு எவ்வளோ ஆசைப்பட்றாங்க தெரியுமா? அன்றைக்கி ஒரு நாள் என்னால் தான் இவன் அவங்க கூட பேச மாட்டான்னு சொல்லி என்னை தூக்கி ஒழிக்க வச்சாங்க. அன்றைக்கி அவங்க மேலே அவ்வளோ கோவப்பட்டு கத்துனான். அவனுக்கு எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனால் இவனுக்கு அதெல்லாம் புரியல. அப்புறம் என்ன சொன்னான்? இவன் காசு கொடுத்து வாங்கினானா? இவன் எங்கே போய் சம்பாரிச்சான்னு எனக்கு தெரியல. எங்களை கண்டுபிடிச்சதே உங்களை விட்டு தூரமாக இருக்கவங்கள நீங்கள் கூட இருக்க மாதிரி ஃபீல் பண்ணணும்டா. ஆனால் நீங்கள் நாங்கள் எப்போ உங்கள் கையில் வரோமோ அப்பயே உங்கள் கூட இருக்கவங்களை தூரமாக்கிடுறீங்க. இதெல்லாம் புரிஞ்சால் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? என்னடா ஆச்சு? எனக்கு ஒன்னால அதெல்லாம் புரியல மச்சான். யோசிச்சு பார்த்தா அந்த ஃபோன் சொன்ன மாதிரி 2 வருஷம் என் வாழ்க்கை அந்த ரூம்லேயே போயிடுச்சு.
நான் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னா எங்கள் அம்மா ஃபோனை ஒளிக்க வச்சாங்கன்னு நினச்சி நான் ஃபோனை ஒளிக்க வச்சா அந்த சாக்கிலையாச்சும் நான் கூட பேசணும்னு பண்ணியிருக்கேன் கூட புரியாமல் நான் அவ்வளோ கோவப்பட அப்படி கத்துனேன். அது எங்கே கோவத்தில் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டு எனக்கே தெரியாமல் லஞ்ச் பேக்கில் வச்சுருந்தேன். கூட இந்த மண்டைக்கு புரியல. ஒன்றுனா யோசிச்சு பார்க்கும்போது நிறைய ஞாபகம் வருது. எங்கள் அம்மா என்கிட்ட இது வேணும் அது வேணும் எதுவுமே கேட்டது ஒரே ஒரு வாட்டி, தம்பி எனக்கு பெரிய ஆசைலாம் எதுவும் இல்லைடா, அதில் ஏஞ்சி போது உங்க கூட காஃபி குடிக்கலாம் பேசிட்டு இருந்தா போதும்னு சொன்னாங்க. நான் அதை கூட பண்ணதில்லை. நான் தான் அவன் சொல்லும் போதுதோ இப்படியே நோண்டிட்டு வந்தேன், மறந்துட்டேன். அவனுக்கு அப்படியே விட்டுட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா மச்சான், இந்த ஃபோன் என் கையில் வர்றதுக்கு முன்னாடி டெய்லி நைட் நான் அப்பா அம்மா எல்லாம் ஒன்றா சிரிச்சு சாப்பிட்டு என்ன பேசவே தெரியாது, நான் சிரிச்சுட்டே இருப்போம். இந்த ஃபோன் சொன்ன மாதிரி நான் எப்போ உங்க கூட கடைசி சிரிச்சு பேசுனேன்னு எனக்கு தெரியலடா. எனக்கு இப்பெல்லாம் அதெல்லாம் புரியுது. நான் இப்போ அது போட்ட கண்டிஷன்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிட்டேன் அது. பைத்தியமா நீ இவ்வளோ நேரத்து இருக்கு ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டு பேசினேரா? இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச மாட்டான். என்ன பண்ண எனக்கு தெரியும். அவன் குளிக்கிற வீடியோ அவன் என்கிட்ட இருக்கு. குளிக்கிற வீடியோவா? நான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் பண்ணாத, வெயிட் பண்ண யோசிச்சு சொல்றேன் ப்ளீஸ். மச்சான் இருடா, நானும் காலம் பார்த்து ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருக்கு. நீ முடிஞ்சா அப்லோட் பண்ணு. இரு மச்சான், நீ முடிஞ்சா அப்லோட் பண்ணு. ப்ரோ வெயிட் பண்ணு. டேய் அப்படியா? அப்லோட் பண்ணிட்டேன் போ. டேய் என்னடா பண்ணிருக்க? உள்ள நான் போட்டு ஏதோ தரமா பண்ணிட்டான். இது வேற அப்லோட் பண்ணிச்சானான்னு தெரியல. என்ன மச்சான் உண்மையா அப்லோட் பண்ணுச்சு? ஏடா இதெல்லாம் நான் அப்லோட் கலந்து தானடா இருக்கு. மச்சான் ஏதோ நான் விளையாட்டுக்கு சொல்லி நினைச்சேன்டா. போடா என்னடா டேய். மச்சான் எல்லாரும் லைக் ஷேர் பண்ணிருக்காங்கடா. ஓச்சுடா மச்சான் மச்சான் என்னடா ஃபர்ஸ்ட் லைக் நான்டா. டேய் என்னதான் நான் கண்டது கனவாக இருந்தாலும் அதில் நடந்த விஷயம்லாம் உண்மை தானே. ஒன்று கண்டுபிடிச்சதே நம்மளை விட்டு தூரமாக இருக்கிறவங்கள நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம் தான். பட் அந்த ஃபோன் நம்ம கையில் எப்போ வருதோ நம்ம கிட்ட இருக்கிறவங்களே தூரமாக்கிறோம். உண்மையிலே கனவுல சொன்ன மாதிரி அந்த கண்டிஷன்லாம் நான் ஃபாலோ பண்ணால் முதல்ல சந்தோஷப்பட போகிறது என் அப்பாவும் அம்மாவும் தான். எனக்கு வந்த கண்ணு வந்து நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். எப்போ நம்ம ஒரு விஷயத்தில் லிமிட்டை தாண்டி போகிறோமோ அது ஆரம்பத்தில் சந்தோஷமாக தான் இருக்கும். பட் அதுவே நமக்கு தெரியாமல் நம்ம லைஃப்பை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இது ஃபோன் யூஸ் பண்ணுறதுல மட்டும் இல்லை, நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துலையும் லிமிட்டோடு இருந்தால் வாழ்க்கை ஹாப்பியாகவும் நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு?